முத்துக்குமரன் காரைக்குடியை சேர்ந்தவர். இவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். முத்துக்குமரனோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு வருஷம் படுத்த படுக்கையா இருக்காரு. வீட்டுல உள்ள வறுமைக்காக அவங்க அம்மா ஒரு ப்ரொஃபசர் வீட்டுல சமையல் வேலைக்கு போறாங்க. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சு அந்த கதைகளை தன்னுடைய மகனுக்கு டெய்லி சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு டிராவல் பண்றாரு. ரயில்ல பாத்ரூமுக்கு பக்கத்துல உட்கார்ந்து போறாரு. பசிக்கு கீழே இருக்கிற அழுகிய வாழைப்பழத்தை நல்ல பகுதி எடுத்து சாப்பிடுறாரு. கீழே கிடந்த மண்ணை தட்டிட்டு சாப்பிடுறாரு. நிறைய யூடியூப் சேனல்ல வாய்ப்புக்காக அலைய எங்கேயுமே அவருக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. அப்புறம் ஒரு சேனல்ல வாய்ப்பு கிடைக்குது. தன்னுடைய திறமையை வெளியில காமிக்கிறாரு. பட்டிமன்றம், சொற்பொழிவு, இப்படி ஏகப்பட்ட நிகழ்ச்சியில தன்னுடைய திறமை மூலம் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வீடியோ ஆங்கராவும் மாறுறாரு. இன்னைக்கு பிக் பாஸ் வரைக்கும் போயிருக்காரு. முத்துக்குமரோட இந்த வளர்ச்சிக்கு அன்னைக்கு படுத்த படுக்கையா இருந்தப்போ எங்கெங்கெல்லாம் புத்தகம் கிடைக்குதோ அதை தேடி பிடிச்சி அந்த கதைகளை தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய பேச்சாளரா மாத்தினாங்களே அவங்க அம்மா தான். இதை பத்தின உங்களை கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.